பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சின்னவளையம் கிராமத்தில் ரூபாய் 15.60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கட்டுமான பணிகள் முடிவடைந்தது. இக்கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனை அடுத்து போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கல்லூரியில் குத்துவிளக்கு ஏற்றி கட்டிடங்களில் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நாவல்பூர் அருகே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த இருவர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் காதர்பேட்டை பகுதியில் நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இரவு 7 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றதால் மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்துகள் இன்றி அவதிக்குள்ளாகியதாக கூறப்படுகிறது. இதனிடையே தாமதமாக பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள நெடுஞ்சாலையில் முட்டை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 2 லட்சம் முட்டைகள் உடைந்த நிலையில் சாலையில் கொட்டி கிடந்த முட்டைகளை பொதுமக்கள் அள்ளி சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்கேனர் மூலம் பணம் அனுப்புவதாக கூறி நூதன முறையில் 10,000 பணத்தை மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அருண்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். SBI பேங்க் ஏடிஎம்க்கு குடியாத்தம் ஏடிஎம் பேங்க்கு நான் போகும்போது ஏடிஎம்ல பணம் போடலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பணம் எடுக்கும்போது பையன் ஒருத்தன் வந்து இளைஞன் 18 வயசு பையன் வந்து சின்ன பையன் அவன் வந்து ஐயா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டம் இருக்காங்க நான் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க 2 பேராக வந்தாங்க. ஒரு பேக் வச்சுருக்கிற ஒரு பையன் தான் இன்னொருத்த பையன் இருக்கிறான். என் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்குது எடுக்க முடியல ஏடிஎம் கூட இல்லை என்கிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு 10,000 நீ கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிடுறேங்க ஐயான்னு சொன்னார். சரி சார் சரி தம்பி ஐயா பரபரப்பாக என்னை வந்து பரபரப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் என்ன பண்ணால் சரி உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு 10,000 கொடுத்தேன். அந்த பையன் 10,000 கொடுத்துட்டு ஆனால் இப்போ நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் உங்கள் பேர் அருண் மகாஸ்வாதியான்னு கேட்டார். ஆமாங்க என் பேர் அருண் அவர் தெரியாது என் பேர் அவனுக்கு தெரியாது எப்படி என் பேர் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் என்ன பண்ண ஃபோட்டோ காமிச்சாரு ஐயா அவங்க அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டேன்னாரு. சரி அதே மாதிரி டிக் ஆச்சு. அந்த டிக்கை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னார். நான் ஃபோட்டோ எடுத்துக்கினேன். அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு நம்பிக்கை வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன் அந்த பையன் ஒரு செகண்ட் பண்ணால் நான் ஏடிஎம்ல போட்டு பணம் இருக்குதான்னு செக் பண்ணதுக்கு போட்டால் அந்த 10,000 அந்த பணம் அக்கௌண்ட்டில் உழலை. அதனால் வந்து நான் வந்து பேங்க் மேனேஜர் போய் சந்தித்தேன். அந்த பேங்க் மேனேஜர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஐயா இது வந்து நூதன திருட்டாக இருக்குது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வரல இது எஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் இது அதனால் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து போய் வேலூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. சென்னை செம்மஞ்சேரியில் மழைநீர் வடிகால்வாய் பணி நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒப்பந்ததாரர்கள் பணி செய்து வருவதாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் செம்மஞ்சேரியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களின் பொருட்களை சேதப்படுத்தியதை ஒப்பந்ததாரர் வாங்கித்தர வேண்டும், விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகர் கவாச் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் ஊர்காவல் படையினர் உட்பட 260 போலீசாரும் சாகர் மித்ரா போலீசார் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கடலோர காவல் படையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 2.0 உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த ஒருநாள் புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் மற்றும் மாணவ மாணவிகள் திரளானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் வீரேட்டேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு 108 அரிய வகை மூலிகைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 108 மூலிகை சாறுகள் குடத்தில் நிரப்பி வைக்கப்பட்டு மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.